மறைந்த டதஸ்ரீ கர்பால் சிங்கின் தொலைநோக்கு பார்வையைப் போலவே ஒற்றுமை அரசாங்கம் ஒவ்வொரு மலேசியரின் உரிமைகளையும் தொடர்ந்து போராடி பாதுகாக்கும் என்றும் இதிலிருந்து தமது அரசாங்கம் ஒருபோதும் பின்வாங்காது என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சபதமிட்டு கூறியுள்ளார். நாட்டில் இனவாத உணர்வுகள், மத வெறி மற்றும் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் மறைந்தவர்களின் பாரம்பரியத்தை தொடரும் தமது அர்ப்பணிப்பையும் அன்வார் வெளிப்படுத்தினார். பினாங்கு ஜாஸ்டவுனில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற அமரர் கர்பால் சிங்கின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது பக்கத்தான் ஹராப்பான் தலைவருமான அன்வார் இதனை தெரிவித்தார். இந்தியாவுக்கு செல்லவிருக்கும் மலேசியர்களுக்கு 30 நாள் இருவழி பாதை நுழைவு மின்னியல் விசா வழங்கப்படவிருக்கிறது. முற்றிலும் இலவசமான இந்த விசா முறை நாளை ஜூலை 1ஆம் தேதி முதல் 2025ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஓராண்டு காலகட்டத்திற்குள் 30 நாட்களுக்கு மலேசியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இந்திய தூதரகம் நேற்று தெரிவித்தது. இந்திய விசா அகப்பக்கம் மூலம் இந்த விசாவுக்கு மலேசியர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிக்கை ஒன்றின் வழி அது தெரிவித்துள்ளது. மின்னியல் விசா வழங்கப்பட்ட நாளில் இருந்து 120 நாட்களுக்குள் அது அவசியம் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அது தெரிவித்துள்ளது. மின்னியல் சுற்றுலா விசாக்கள் மற்றும் இதர பிரிவுகளுக்கான நடப்பு விதிமுறைகள் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ரோம் 95 ரக பெட்ரோல் மானியத்தை அகற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான பொருளாதாரத்துறை அமைச்சர் ரபுசி ரம்லியின் அண்மைய கருத்துகள் சம்பந்தப்பட்ட இலக்கிடப்பட்ட டீசல் மானியம் மீதே கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அதை அமல்படுத்தும் ஆக்கத்திறன் குறித்து அரசாங்கம் ஆய்வு செய்து வருவதாகவும் அன்வார் தெரிவித்தார். இதனால் பாதிக்கப்படுவதாக பொதுமக்களில் யாராவது உணர்ந்தால் டீசலுக்கான உதவித்தொகைக்கு அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று கேட்டுக்கொண்டார். கிளந்தானில் உள்ள நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்னோ தனது வேட்பாளரை நிச்சயம் நிறுத்திய தீரும் என்று அதன் தலைவர் டதஸ்ரீ அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். இதற்காக குவாமுசாங் நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் தெங்கு ரசாலி ஹம்சாவை நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலின் இயக்குநராக அம்னோ நியமித்திருப்பதாக துணை பிரதமருமான அமர் ஜாகிர் தெரிவித்துள்ளார். நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதியும் வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் 3ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இத்தொகுதி உறுப்பினர் அசீசி அபு நாய்மின் உறுப்பினர் தகுதியை வசாத்து கட்சி பறித்ததை தொடர்ந்து அத்தொகுதி காலியாக இருப்பதாக கிளந்தான் மாநில சட்டசபை சபாநாயகர் அமர் அப்துல்லா இம்மாதம் 19ஆம் தேதி அறிவித்திருந்தார். காஜாங்கில் உள்ள இடைநிலை பள்ளியில் 3வது மாடியிலிருந்து தவறி விழுந்த மாணவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்ததாக காஜாங் மாவட்ட காவல்துறை ஆணையர் நஸ்ரூன் அப்துல் யூசுப் தெரிவித்துள்ளார். மாலை 5:45 மணியளவில் பள்ளியின் 3வது மாடியிலிருந்து 13 வயது மாணவன் தவறி விழுந்ததாக நம்பப்படுகிறது. மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் அம்மாணவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் சப்ராங் பிராய் சுங்கை பகாப் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள சிம்பாங் அம்பாட் தமான் புத்ரி குனோங் இந்திய மக்களுடன் அரசியல் மற்றும் சமூக தலைவர்கள் கலந்து கொள்ளும் மலேசிய அரிமா சங்கத்தின் ஏற்பாட்டிலான ஒன்று கூடல் நிகழ்வு மற்றும் திருவிழா சாப்பாடு விருந்துபசரிப்பு இன்று காலை 10:30 மணி முதல் இரவு 11:30 மணி வரை தமான் புத்ரி குனோங் திடல் 2இல் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் 40 அரசு சாரா அமைப்புகள் கலந்து கொள்வதோடு செய்தியாளர்கள் சந்திப்பும் நடைபெறுகிறது. விருந்துபசரிப்போடு இரவு 11:30 மணி வரை நடைபெறும் இந்த நிகழ்வில் மாநில முதல்வர்கள், அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். எனவே வட்டார மக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜ் சங்கர நாராயணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.